வணக்கம், வெல்கம் டு ஐக்யூ ஸ்டடி. இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் கடைசி செஷன் பார்க்க போகிறோம். இது வந்து மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ் தான். எதுவும் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்லிமெண்ட்ரி சிஸ்டம். அதாவது நான் வந்து ப்ரீவியஸ் செஷனில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் டோட்டலாக ரெண்டு இருக்குது. ஒன்று பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், இன்னொன்று பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இந்தியாவில் வந்து ஃபாலோ பண்ணப்படுது. இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இதில் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை பற்றி எந்தெந்த ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இது வந்து ரெண்டுத்துக்குமே இருக்குது. அதாவது சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குது. சென்டரில் என்னென்ன ஆர்டிகல்ஸில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 74லையும் ஆர்டிகல் 75லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேட்ஸை பற்றி எந்தெந்த ஆர்டிகலில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 163லையும் ஆர்டிகல் 164லையும் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து இருப்பாங்க பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல. நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரும் இல்லை, பிரசிடென்ட் தான் நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லுவாங்க. ரியல் எக்ஸிக்யூட்டிவ் வந்து பிஎம், பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ், நாமினல் வந்து பிரசிடென்ட். பிரசிடென்ட் தான் வந்து நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. இவர் வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நாமினலை வந்து டி ஜோர் அப்படின்னு சொல்லுவாங்க. டி ஜோர் அது வந்து நாமினல். ரியல் எக்ஸிக்யூட்டிவ் டி ஃபேக்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து ஹூ இஸ் த டி ஃபேக்டோ எக்ஸிக்யூட்டிவ்னு கேட்டாலும் அதுக்கு வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் மீனிங். ஹூ இஸ் தி டி ஜோர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து பிரசிடென்ட். அடுத்து மெஜாரிட்டி பார்ட்டி ரூல். அதாவது எந்த பார்ட்டி வந்து மெஜாரிட்டியாக வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இங்கே வந்து பார்ட்டி, அதாவது ரூல் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது. அதுதான் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து கலெக்டிவாக யாருக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்டேட்டாக இருந்தால் சிஎம்க்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, சென்டராக இருந்தால் பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அது வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அதாவது கலெக்டிவாக வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டின்னு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ யார் வந்து இப்போ பவரில் யார் இருக்க முடியும், ஒரு பார்ட்டி தான் பவரில் இருக்க முடியும். அதுதான் ஹோமோஜினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பார்ட்டி ஹோமோஜினாக இருக்கிறதுக்கு பொலிட்டிக்கல் ஹோமோஜினிட்டி சொல்லுவாங்க. அதுவும் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபீச்சர்ஸ். அடுத்து டபுள் மெம்பர்ஷிப். டபுள் மெம்பர்ஷிப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு மினிஸ்டர் எடுத்துட்டீங்கன்னா அவர் வந்து லெஜிஸ்லேட்டிவ்ல இருப்பார், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவாகவும் இருப்பார் நீங்கள் ஒரு மினிஸ்டராக எடுத்துக்கிட்டிங்கன்னா. பட் வந்து நீங்கள் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது அமெரிக்கா அந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர் தனியாக இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் வந்து தனியாக இருக்கும். அதாவது பிரசிடென்ட்ஸுக்கு வந்து சட்டம் இயற்றக்கூடிய பவர்ஸ்லாம் இல்லை. அதே பட் அவர் வந்து எக்ஸிக்யூட்டிவாக மட்டும்தான் இருப்பார் பிரசிடென்ட். பட் வந்து இங்கே அப்படி கிடையாது. பிரைம் மினிஸ்டர் வந்து எக்ஸிக்யூட்டிவாகவும் இருப்பார், லெஜிஸ்லேட்டிவாகவும் இருப்பார், எக்ஸிக்யூட்டிவாகவும் இருப்பார். அடுத்து லீடர்ஷிப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர். ஸோ இங்கே யார் வந்து லீடர்ஷிப்பு, பிரைம் மினிஸ்டர் தான் லீடராக இருப்பார் எந்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில். அடுத்து டிசல்யூஷன் ஆஃப் லோவர் ஹவுஸ். அதாவது நம்ம வந்து லோவர் ஹவுஸ், அதாவது லோக்சபாவில் நம்ம பார்த்து, லோவர் ஹவுஸ்னால் என்ன, லோக்சபா தான் லோவர் ஹவுஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ லோவர் ஹவுஸில் இது வந்து டிசால்வ் பண்ணப்படும். அதாவது இதை வந்து கலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து டிசால்வ் பண்ணப்படும். 5 இயர்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிடும். அதாவது ஒரு கவர்மெண்ட்லேருந்து இன்னொரு கவர்மெண்ட் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக டிசால்வ் ஆகிடும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டாக இருந்தால், அதாவது லோக்சபாவை வந்து யார் வந்து இது பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம், பிரசிடென்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. அதாவது அந்த இதுக்கு வந்து டேர்ம் முடியறதுக்கு முன்னாடி டிசால்வ் பண்ணுறது பிரசிடென்ட்டுக்கு வந்து பவர் இருக்குது. வித் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிஎம் பண்ணுவார். அடுத்து செக்ரெசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் செக்ரெசி, அதோட மீனிங் சீக்ரெட். ஸோ வந்து இவங்க பண்ணுற நடவடிக்கைகள் எல்லாமே, அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இருக்க எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்களாம் லெஜிஸ்லேச்சர்ல சம்மந்தப்பட்டவங்களாம் எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சீக்ரெட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது சீக்ரெட்ல அவங்க இருக்கிற அவங்க நடத்துகிற விஷயங்கள் எல்லாம் வந்து சீக்ரெட்டாக இருக்கும். அதாவது வந்து செக்ரெசின்னு சொல்லுவாங்க.
அடுத்து மெரிட்ஸ். மெரிட்ஸ்னா அட்வான்டேஜஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அதான் மெரிட்ஸை வந்து அட்வான்டேஜ். அதாவது அட்வான்டேஜஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஹார்மனி பிட்வீன் லெஜிஸ்லேச்சர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். அதான் நான் சொல்ல இல்லைங்களா, டபுள் மெம்பர்ஷிப்பில் ஒரு மினிஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஜிஸ்லேச்சருக்கும் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பார், எக்ஸிக்யூட்டிவாகவும் இருப்பார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க, ஹார்மனி பிட்வீன் லெஜிஸ்லேட்டர் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ ஒரு ஹார்மனி இருக்கும், அதாவது எந்த ஒரு கருத்து வேறுபாடுகள் வராது, யாருக்கு லெஜிஸ்லேச்சரில் இருக்கிறவங்களுக்கும் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கணும். பட் வந்து நீங்கள் அமெரிக்காவில் பாருங்களேன், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட வந்து கரண்ட்டாக வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நான் சொல்ல இல்லைங்களா, அது வந்து பிரதமர், அதாவது அந்த கண்ட்ரியோட குடியரசுத் தலைவர் யார், டொனால்ட் ட்ரம்பை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ வந்து இம்பீச்மெண்ட் இது வந்து லெஜிஸ்லேச்சரில் ஓடிட்டு இருக்கு இப்போ கரண்டா. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பார்த்தீங்கன்னா அவங்க லெஜிஸ்லேட்டிவ் என்ன பண்ணாங்க, எக்ஸிக்யூட்டிவ் வந்து வெளியேற்றத்துக்கு அந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது, ரெண்டு பேருமே வந்து ஹார்மோனியஸாக இருப்பாங்க, அதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்காது. அடுத்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த இதில் சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னீங்களா, அதே பாயிண்ட் தான் இதுவும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க இந்த கவர்மெண்ட், அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருப்பாங்க. ப்ரிவென்ஸ் டெஸ்பாட்டிசம். டெஸ்பாட்டிசம்னா என்னன்னா, ஒருத்தர் கையிலேயே எல்லா பவரும் இருக்காது, பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அதாவது அதை தான் வந்து ப்ரிவென்ஸ் டெஸ்பாட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. டெஸ்பாட்டிசம்னா ஒருத்தர் கையிலே பவர் இருக்கிறத டெஸ்பாட்டிசம் சொல்லுவாங்க, அது இல்லாமல் இருக்கிறத ப்ரிவென்ஸ்னு சொல்கிறாங்க, ப்ரிவென்ஸ் டெஸ்பாட்டிசம். அடுத்து ரெடி ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட். அதாவது ஒரு கவர்மெண்ட்டால் சரியாக செயல்பட முடியல அப்படின்றப்போ என்ன பண்ணுவாங்க, சில விஷயங்கள் மூலயமா வந்து அந்த கவர்மெண்ட் வந்து வெளியேற்றப்படலாம். அதாவது ஃப்ளோர் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம். அதெல்லாம் பண்ணி ஒருவேளை வந்து அந்த கவர்மெண்ட் வந்து வெளியேற்றப்பட்டாலும் அதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக அந்த இடத்துல சென்டரில் வந்து பதவி ஏற்கிறதுக்கு இன்னொரு கவர்மெண்ட் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரெடி ஆல்டர்னேட்டிவ் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வைட் ரெப்ரசன்டேஷன். ஸோ நீங்கள் ரெப்ரசன்டேஷன் பார்த்தீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் வந்து நம்ம எத்தனையோ கல்ச்சர்ஸ் இருக்குது, எத்தனையோ ரிலீஜன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு எத்தனையோ லாங்குவேஜஸ் இருக்குது, அந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒரு வைட் ரெப்ரசன்டேஷன் தான் எல்லாருக்கும் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும், அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வைட் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அடுத்து டிமெரிட்ஸ். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன, அதாவது இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இருக்கிற டிமெரிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட். ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அவங்கள வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், ஃப்ளோர் டெஸ்ட் அதெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அது பண்ணி அவங்கள வந்து பதவியில், அதாவது அவங்களோட பவர்லேருந்து அவங்கள வந்து விலக்கி விட்டுறலாம். அடுத்து நோ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிஸ். ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் வந்து இப்போ இருக்குது, அவங்க வந்து ஒரு பாலிசி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த பாலிசியை வந்து அடுத்து வர கவர்மெண்ட், அதாவது 5 years முடிஞ்ச அடுத்த கவர்மெண்ட் வரும் இல்லைங்களா, ஸோ அவங்களே இருந்தாங்கன்னா இப்போ வந்து இப்போ சப்போஸ் பிஜேபி இருக்காங்க, அடுத்த இது வந்து பிஜேபி தான் வருமானு பார்த்தீங்கன்னா பிஜேபி கண்டிப்பாக வரும்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அவங்க பாலிசியை வந்து ஒருவேளை அடுத்து பிஜேபி வந்தாங்கன்னா பாலிசியை கண்டினியூ பண்ணுவாங்க, இல்லை அடுத்து வரவங்க வந்து இவங்களோட பாலிசி சிலது வந்து பிடிக்கல அப்படின்னு நினச்சாங்கன்னா அதை வந்து நீக்கிறதுக்கும் அடுத்த ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்து பவர்ஸ் இருக்குது. அதுதான் நோ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிக்டேட்டர்ஷிப் ஆஃப் கேபினெட். அதாவது கேபினெட்னு சொன்னேன் இல்லைங்களா, கேபினெட் மினிஸ்டர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ கேபினெட் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மற்றவங்க கேட்பாங்க, அதுதான் டிக்டேட்டர்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் தி டிமெரிட்ஸ். அடுத்து அகெயின்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ நம்ம வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் பவரில் எப்படி சொல்லியிருக்கோம், லெஜிஸ்லேட்டிவும் எக்ஸிக்யூட்டிவும் வந்து லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் இவங்க ரெண்டு பேர் வந்து ஒன்றா இருப்பாங்க, ஹார்மோனியஸாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். பட் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னால் என்ன, லெஜிஸ்லேச்சர் தனியாக இருக்கணும், ஜுடிஷியரி தனியாக இருக்கணும், எக்ஸிக்யூட்டிவ் தனியாக இருக்கணும். அதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸோட பர்ஃபெக்ட் மீனிங். அது எங்கே இருக்குது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் மட்டும் தான் இருக்குது. பட் வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் அது இல்லை, அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அடுத்து கவர்மெண்ட் பை அமெச்சூர்ஸ். ஸோ கவர்மெண்ட் பை அமெச்சூர்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, அதாவது வந்து ஒரு சில விஷயத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு போர்ட்ஃபோலியோ எடுத்துக்கோங்களேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து யார் வேணால் வந்து அதில் வந்து மினிஸ்டர் ஆகலாம். ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சவங்க தான் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையுமே வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் இல்லை. ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட் பை அமெச்சூர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் இதோட மீனிங்.
அடுத்து இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசன்ஸ் ஃபார் அடாப்டிங், அதாவது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை இது எடுத்துக்கிறதுக்கான ரீசன்ஸ் என்ன, அதாவது அடாப்ட் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லைடில் நம்ம பார்க்கலாம். என்னன்னா ஃபெமிலியாரிட்டி வித் த சிஸ்டம், அதாவது ஃபெமிலியாரிட்டி வித் த சிஸ்டம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருக்காங்க இல்லைங்களா, பிரிட்டிஷ்க்கு வந்து பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான். ஸோ அவங்க நம்மளை ஆண்டதுனால அதை பற்றி வந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா இருந்தது சரிங்களா. ஸோ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்னா எப்படி தான் இருக்கும், இதோட அட்வான்டேஜஸ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருந்தது, கிளியர் ஐடியா இருந்தது. பட் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்போ இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இல்லை, கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ்க்கு ஒரு கிளியர் ஐடியா இல்லை சரிங்களா. ஸோ வந்து ஃபெமிலியராக நம்மளுக்கு ஒரு ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் சிஸ்டம் வந்து இது பண்ணாங்க. அது வந்து பாயிண்ட் 1. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் டு மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது இதில் நம்ம என்ன பார்த்தோம், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மைண்டில் வச்சு கான்ஸ்டியூஷனல் மேக்கர்ஸ் வந்து இதுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. அதாவது வந்து இதுக்கு வந்து இந்த ஐடியாவை தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதிகமாக வந்து இது கொடுத்தாங்க. அடுத்து நீட் டு அவாய்ட் லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் கான்ஃப்ளிக்ஸ், அவாய்ட், அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நான் அதை பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றா இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள எந்த ஒரு கருத்து வேறுபாடுகளும் வரக்கூடாது அப்படின்ற சொல்கிறதுக்காக இந்த இது கொண்டு வந்தாங்க. அதாவது நீட் டு அவாய்ட், அதாவது கான்ஃப்ளிக்ஸ்னால் கருத்து வேறுபாடு கூட சொல்லலாம், பிரச்சனைகள் கருத்து வேறுபாடு எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம். இது வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து எடுத்தாங்க. அடுத்து நேச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, நம்ம வந்து இதுலேயே அதாவது இந்த எல்லா பாயிண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ரிப்பீட் தான் இருக்கும். நம்ம இதில் பார்த்தோம் இல்லைங்களா, வைட் ரெப்ரஸன்டேஷன் அப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்தியாவில் பலவேறு விதமான மக்கள் இருக்காங்க. ஸோ அதுக்காக வைட் ரெப்ரஸன்டேஷன் தேவை சொல்லிட்டு இது எடுத்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும் நேச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி, அதே மீனிங் தான் இதுவும் டிஃப்ரெண்ட் வேர்டில் சொல்லியிருக்காங்க, நேச்சர் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம், இதில் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்துருந்தோம், மெரிட்ஸ் என்ன பார்த்தோம், டிமெரிட்ஸ் என்னன்னு பார்த்தோம், பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட எடுக்கிறதுக்கு என்ன ரீசன் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஃபெடரல் சிஸ்டம். ஃபெடரல் சிஸ்டம்னா என்ன சொல்லியிருந்தேன் நான், ஃபெடரல்னா கூட்டமைப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கூட்டமைப்பு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதில் என்னென்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். Political scientists have classified governments into unitary and federal, அதாவது பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்ரியாவும் ஃபெடராகவும் பிரிக்கிறாங்க. யூனிட்டரினா ஒன்றும் இல்லை, யூனிட்டரினா ஒரே ஒரு பவர் தான் இருக்கும், அதுதான் வந்து மொத்த கண்ட்ரியும் வந்து ரூல் பண்ணும். பட் வந்து ஃபெடரல் அப்படி கிடையாது, நம்ம ஃபெடரல் சிஸ்டம் இல்லைங்களா நம்மளது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சென்டரில் ஒரு பவர் இருக்கும், ஸ்டேட்ஸில் ஒரு பவர் இருக்கும், அதான் ஃபெடரல் சொல்லுவாங்க. ஆன் த பேஸ் ஆஃப் நேச்சர் ரிலேஷன்ஸ் பிட்வீன் நேஷனல் கவர்மெண்ட் அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. அடுத்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். நம்ம போன இதில் என்ன பார்த்தோம், பார்லிமெண்ட்ரி சிஸ்டமோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இதில் ஃபெடரல் ஃபீச்சர்ஸோட என்னன்னு பார்க்கலாம். டியூவல் பாலிட்டி. ஸோ நம்ம பார்த்த மாதிரி டியூவல் பாலிட்டினா என்ன, சென்டரில் ஒரு பவர் இருக்குது, ஸ்டேட்டில், அதாவது பாலிட்டினா நம்ம என்ன பார்த்தோம், அரசியல் அமைப்புன்னு பார்த்தோம். ஸோ அரசியல் அமைப்புன்றப்போ சென்டரில் ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது, ஸ்டேட்டில் ஒரு அரசியல் அமைப்பு இருக்குது, அதுதான் டியூவல் பாலிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ரிட்டன் கான்ஸ்டியூஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனை எழுதியிருக்காங்க, அது ஒரு டாக்குமெண்ட்டாகவும் இருக்குது. பட் நீங்கள் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எழுதப்படாத ஒரு கான்ஸ்டியூஷன். ஸோ ரிட்டன் கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம், அது வந்து ஃபியூச்சர். இன்னொன்று டிவிஷன் ஆஃப் பவர்ஸ். டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சில பவர்ஸ் வந்து ஒருத்தருக்கு, அதாவது பிரசிடென்ட்டுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும், அதாவது அவருக்கு வந்து அவருக்கு என்ன பவர் இருக்குது, மசோதா எதுனா வந்து அதை ஆக்ட் பண்ணுறதுக்கு அவரோட கையெழுத்து வேணும், அந்த மாதிரி சில பவர்ஸ்லாம் நாமினல் ஹெட் அந்த மாதிரி அவருக்கு வந்து இருக்குது. பிரைம் மினிஸ்டருக்கு என்ன பவர், டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் வந்து ரியல் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அவருக்கு அந்த பவர்ஸ், ஸோ அது அந்த மாதிரி அந்த மீனிங்கில் சொல்லலாம். இன்னொன்று லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஒரு இவங்களுக்குன்னு ஒரு பவர், தனி பவர் இருக்கும், எக்ஸிக்யூட்டிவ் இவங்களுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கும், அடுத்து ஜுடிஷியரி இவங்களுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கும். இதுவும் வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு அந்த மீனிங்கில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு இருக்கிற முக்கியத்துவம், அதாவது சுப்ரீமசி, அதை தான் வந்து இந்த ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் தான் மெயின் டாக்குமெண்ட், அதில் இருந்தால் எந்த ஒரு சட்டம் இருந்தாலும் இதை வந்து ஒரு பேஸாக வச்சு தான் வந்து மற்ற சட்டங்கள்லாம் ஏற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் செஷனில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இது சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன். இன்னும் நம்ம என்ன பார்த்தோம், நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னா, நம்ம லாஸ்ட் செஷனில் பேசிக் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் சுப்ரீமசி ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து ஒன் ஆஃப் த பேசிக் ஸ்ட்ரக்சர்.
அடுத்து ரிஜிட் கான்ஸ்டியூஷன். ரிஜிட் கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிட்னா ஒரு கடுமையான ஒரு கடுமைன்னு சொல்ல முடியாது, ஒரு எப்படி சொல்றது, சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும். அதாவது ஒரு கான்ஸ்டியூஷனில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும் என்ன பண்ணுறது, அது சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அதாவது நீங்கள் நினைக்கிறப்பெல்லாம் இப்போ வந்து ஒரு சப்போஸ் ஒரு மினிஸ்டர் எடுத்துக்கோங்களேன், மினிஸ்டர் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு இது எடுத்துக்கணும், ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா என்ன பண்ணுவார், அவர் வந்து அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து இது பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதாவது டிஃப்ரெண்ட் இது இருக்குது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் 3 டைப்ஸ் இருக்குது. அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு அதை வந்து நார்மலாக வந்து ஒரு மனிதர் போயிட்டு ஒரு மினிஸ்டர் போயிட்டு நான் அமெண்ட் பண்ணுறேன், இதை வந்து சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ண முடியாது. அதான் ரிஜிட்னு சொல்லுவாங்க. அடுத்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஜுடிஷியரி வந்து இந்தியாவில் இண்டிபெண்ட்டாக இருக்குது. அதாவது லெஜிஸ்லேட்டிவ்க்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் வந்து சம்மந்தப்பட்டதாக இருக்காது ஜுடிஷியரி. அதை தான் வந்து ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் அடுத்து பைசேமரலிசம். பைசேமரலிசம் என்ன, ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, பார்லிமெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா. இதுவே ஸ்டேட்ஸாக இருந்தால் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து பைசேமரலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். இந்தியா வந்து ஃபெடரல் ஃபியூச்சர்னா எல்லாத்துலேயும் வந்து ஃபெடரலாக இருக்கணும் அப்படின்னு அவசியம், அதாவது கூட்டமைப்பாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இதுலேயே சில ஃபெடரல் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், அதாவது இது நீங்கள் பார்க்குறப்போ டிஎன்பிஎஸ்சிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் தி யூனிட்டரி ஃபீச்சர்ஸ், விச் ஆர் தி யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு யூனிட்டரி ஃபீச்சர் இல்லாத ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டு யூனிட்டரி ஃபீச்சர் இருக்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்படின்னா வந்து விச் ஆஃப் தி ஃபீச்சர்ஸ் இஸ் நாட் அ யூனிட்ரின்னு கொடுத்துட்டு 3 யூனிட்ரி கொடுத்துட்டு ஒரு ஃபெடரல் ஃபீச்சர் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேள்வி அதுலேருந்து கேட்கலாம். எதுலேருந்து பார்த்தீங்கன்னா யூனிட்ரிலேருந்து கேட்கலாம். ஃபெடரல் ஃபீச்சர்ஸ்னு அடுத்து வரும், அடுத்து ஒரு இது வரும். சாரி, ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபெடரல் ஃபீச்சர்ஸில் வந்து வரும். அடுத்து இந்த மாதிரி இந்த 7 பாயிண்ட்ஸ்லேருந்து ஒன்று கேட்கலாம். அடுத்து இல்லைன்னா அது அப்படி இல்லைன்னா யூனிட்டரி ஃபீச்சர்ஸ்லேருந்து அப்படி அதுலேயும் கேள்வி கேட்கலாம். யூனிட்டரி ஃபீச்சர்ஸில் என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் சென்டர், அதாவது சென்டர் தான் வந்து மோர் பவர். இப்போ நம்ம ஸ்டேட்ஸ்க்கும் சென்டருக்கும் யார் பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்டருக்கு தானே பவர் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதை தான் ஸ்ட்ராங் சென்டர் சொல்லுவாங்க. அதுதான் ஒரு யூனிட்டரி ஃபீச்சர். ஸோ ஒருத்தர் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நம்ம என்ன தான் வந்து சென்டர் ஸ்டேட்ஸ் தனித்தனியாக பிரிவுகள் இருந்தாலும், கூட்டமைப்பு இருந்தாலும், ஸ்ட்ராங் சென்டராக தான் இருக்குது இப்போதைக்கும். அதை தான் வந்து யூனிட்டரி ஃபீச்சர் சொல்கிறாங்க. அடுத்து ஸ்டேட் நாட் இன்டிஸ்ட்ரக்டபிள், அதாவது ஸ்டேட்ஸை வந்து எப்போ வேணாலும் வந்து மாற்றக்கூடிய பவர்ஸ் யாருக்கு இருக்குது, பார்லிமெண்ட் இருக்குன்னு நம்ம பார்த்துருந்தோம் பார்லிமெண்ட்ரி செஷனில், அதாவது பார்லிமெண்ட் கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அமெரிக்கா அந்த கண்ட்ரி எடுத்தீங்க பார்த்தீங்கன்னா 50 ஸ்டேட்ஸ் இருக்கும் டோட்டலாக. இப்போ நீங்கள் பார்லிமெண்ட் நினச்சதுன்னா அந்த 50 ஸ்டேட்ஸை சேஞ்ச் பண்ண முடியாது பார்லிமெண்ட் நினச்சதுன்னா. ஸோ அது வந்து டிஸ்ட்ரக்டபிள், நான் டிஸ்ட்ரக்டபிள்னு சொல்லுவாங்க. பட் வந்து இங்கே வந்து டிஸ்ட்ரக்டபிள் கிடையாது, சாரி டிஸ்ட்ரக்டபிள் தான். இங்கே பார்லிமெண்ட் நினச்சாங்கன்னா அதை டிஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் இருக்குது. அடுத்து சிங்கிள் கான்ஸ்டியூஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் வந்து என்னதான் வந்து நம்மளுக்கு வேற இருந்தாலும் இந்தியா ஸ்டேட்ஸ்க்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன், இதுக்குன்னு சென்டருக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்த இந்தியாவுக்கும் ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இருக்குது. அதுதான் யூனிட்டரி ஃபீச்சர். அடுத்து ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ இது கான்ஸ்டியூஷன்ன்றது ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் என்னதான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபெடரலில் பார்த்தீங்கன்னா ஃபெடரலில் ரிஜிட்னு சொல்லுவாங்க. ரிஜிட்னா நீங்கள் ரெண்டுமே, அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம சேலண்ட் ஃபியூச்சர்ஸில் நம்ம பார்த்தோம், போத் ரிஜிட் அண்ட் ஃப்ளெக்சிபிள் பார்த்தோம். அதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும், ஒரு சில விஷயங்களில் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து சில சேஞ்சஸ்லாம் பண்ணலாம். அது வந்து யூனிட்டரி ஃபீச்சர்ஸ். ஸோ இட் இஸ் போத் ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனுக்கு இருக்குது. அடுத்து நோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லோக்சபா எடுத்துக்கோங்களேன், டோட்டலாக 545 சீட்ஸ் இருக்குது. ஸோ 545 சீட்ஸ்னால் அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலான தொகுதிகள்லேருந்து தான் வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஒரு சில ஸ்டேட்ஸ்லேருந்து அதிகமான எம்பிஸ் இருப்பாங்க, ஒரு சில ஸ்டேட்ஸில் கம்மியான எம்பிஸ் இருப்பாங்க. அதுதான் வந்து நோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அந்த டாப்பிக்கில், அதாவது அவசர கால சட்டம்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களா. அந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தப்போ என்ன பார்த்தோம்னா, எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இருக்கிறப்போ மொத்த பவர்ஸும் சென்டர் கையில் தான் இருக்கும். அதுதான் யூனிட்டரி ஃபீச்சர். அடுத்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். என்னதான் நம்ம வந்து இந்தியன் ரெப்ரசன்டேஷன் இருந்தாலும், ஸ்டேட்ஸில் நம்ம இருந்தாலும், நம்மளுக்கு வந்து ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் தான். நம்மளுக்கு தனித்தனி ஸ்டேட்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு சிட்டிசன், கேரளா சிட்டிசன் அந்த மாதிரி சொல்லி நம்மளுக்கு தனித்தனியான சிட்டிசன்ஷிப் இல்லை, ஒரே சிட்டிசன்ஷிப் தான் இருக்குது, இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும் தான் இருக்குது. அதுதான் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. இப்போது
இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினா என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து தனித்தனியான ஹை கோர்ட்ஸ் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் அப்படின்ற ஒரே ஒரு கோர்ட்டு தான் இருக்குது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும். அதை தான் இன்டகிரேட்டட், அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் சேர்த்து இன்டகிரேட்டட், அதாவது மொத்தமாக ஒரே ஒரு இதுதான் இருக்குது, கோர்ட் தான் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரில் சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆல் இண்டியா சர்வீஸில் என்னெல்லாம் வரும், ஐஏஎஸ் வரும், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் வரும், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ் சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் கூட இருக்குது, ஐஆர்எஸ் அதெல்லாம் கூட இருக்குது. பட் வந்து அது ஆல் இண்டியா சர்வீஸஸ் சொல்ல மாட்டாங்க. சில இதெல்லாம் வந்து சென்ட்ரல் சர்வீசஸ் சொல்லுவாங்க, சிலது ஸ்டேட் சர்வீஸ் சொல்லுவாங்க, சிலது வந்து யூனியன் டெரிட்டரி சர்வீஸ் சொல்லுவாங்க. பட் ஆல் இண்டியா சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 மட்டும்தான் இருக்குது, ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், இந்த 3 மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆல் இண்டியா சர்வீஸ்னு எடுத்தீங்கன்னா இப்போ ஐஏஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னதான் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணாலும் அவரோட சர்வீஸ்ன்றது வந்து யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்கும். ஸோ அதுதான் ஒன் ஆஃப் த யூனிட் ஃபீச்சர். ஸோ சென்டருக்கு தான் வந்து அந்த ஆல் இண்டியா சர்வீஸ்ன்றது சென்டர் தான் நியமனம் பண்ணும். அதுதான் வந்து ஆல் இண்டியா சர்வீஸ். அடுத்து இன்டகிரேட்டட் ஆடிட் மிஷினரி. ஸோ இன்டகிரேட் ஆடிட் மிஷினரி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ஆடிட்டர் ஜெனரல் வைக்கலாம் இல்லைங்களா. பட் அந்த மாதிரி பண்ணலை. என்ன பண்ணுறாங்க, சிஏஜின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இருக்காரு, இவர் தான் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஆடிட்டும் பண்ணுறாரு. அதுதான் இன்டகிரேட்டட் ஆடிட் மிஷினரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்லிமெண்ட்ஸ் அத்தாரிட்டி ஓவர் ஸ்டேட் லிஸ்ட். நம்ம என்ன பார்த்தோம், எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்போ பார்லிமெண்ட்டுக்கு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து சட்டம் இயற்றக்கூடிய பவர்ஸ் இருக்குது எந்த டைமில், அவசர காலத்தில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது வந்து யூனிட்டி ஃபீச்சர்ஸ், ஒன் ஆஃப் த யூனிட்டி ஃபீச்சர். அது அடுத்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ கவர்னர் யாருக்கு வேலை பார்க்க போகிறாரு, ஸ்டேட்டுக்கு தான் வேலை பார்க்க போகிறாரு. பட் அவர் ஸ்டேட்டுக்கு வேலை பார்த்தாலும் அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து யூனிட்டி ஃபீச்சர். அடுத்து இன்டகிரேட்டட் எலெக்ஷன் மிஷினரி. ஓகே, இப்போ நம்ம ஸ்டேட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது, கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இருக்குது. பட் வந்து அவங்களுக்கு தனித்தனியாக எலெக்ஷன் வைக்கலாம் இல்லைங்களா, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு எலெக்ஷன் கமிஷன் அமைக்கலாம் இல்லைங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா எலெக்ஷன் கமிஷன் இல்லை கர்நாடகா எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக எலெக்ஷன் கமிஷன் அமைக்கலாம். பட் அப்படி கிடையாது. இந்தியாவில் மொத்தமாக யார் மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்க, எலெக்ஷன் கமிஷன், ஈசின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, எலெக்ஷன் கமிஷன். அதாவது இது ஒரு எலெக்ஷன் கமிஷன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு, அதாவது எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் வந்து எலெக்ஷன் நடத்தக்கூடிய பவர்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும்தான் இருக்குது, ஒரே ஒரு எலெக்ஷன் கமிஷன் தான் இருக்குது. அடுத்து வீட்டோ ஓவர் ஸ்டேட் பில்ஸ். ஸோ ஆர்டிகல் 200 அப்படின்னு நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 200 படி கவர்னர் வந்து சில பில்ஸை வந்து பிரசிடென்ட்டோட கன்சிடரேஷனுக்காக ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 200 பார்த்துருந்தோம். ஸோ அதை வந்து ஒரு வீட்டோ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்லை வந்து அவங்க கவர்னருக்கு வந்து நம்ம ஒப்புதலுக்காக அனுப்புகிறப்போ இவர் வந்து அதை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். அதாவது அவர் கையில் வந்து ஒப்புதல் கொடுக்காம அவர் கையில் வச்சுக்கிட்டு பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அதுதான் வந்து வீட்டோ பவர் ஓவர் ஸ்டேட் பில்ஸ். ஸோ பிரசிடென்ட்ன்றது யார், பிரசிடென்ட்ன்றது ஒரு சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ். ஸோ சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கையில் தானே வந்து நம்ம ஒரு ஸ்டேட் பில் கூட வீட்டோ பவரில் இருக்குது. அதை தான் வந்து யூனிட்டரி ஃபீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் சம் ஸ்டேட்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது, கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இதுல இருந்து கேட்கப்படலாம். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ். ஒரு சில ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நம்ம இன்டெப்த்தாக பார்க்காம என்னென்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ்ன்னு முதல்ல பார்க்கலாம். நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் இவங்க 2 பேருக்கு சேர்த்து ஒரே ஒரு ஆர்டிகல் தான், ஆர்டிகல் 371. அடுத்து நாகாலாண்டுக்கு என்ன ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 371A. அடுத்து அஸ்ஸாம் ஆர்டிகல் 371B. மணிப்பூர் ஆர்டிகல் 371C. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஆர்டராக வந்துகிட்டே இருக்கும். ஏபிசி ஃபர்ஸ்ட் வந்து 371, எந்த ஒரு ஏபிசியும் வந்து இருக்காது மகாராஷ்டிராக்கோ குஜராத்துக்கோ, ஒன்லி 371. நாகாலாண்டுக்கு 370. இந்த ஸ்டேட்ஸ் ஆர்டரை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கோ, எல்லாத்துக்கும் சேம் தான் சரிங்களா. ஆர்டிகல் 371 தான் சரிங்களா. எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து என்ன முடியும் பார்த்தீங்கன்னா 371Jல முடியும். நீங்கள் வந்து என்ன ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கிறது பதிலாக ஸ்டேட்டோட ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. ஸ்டேட்டோட ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆர்டிகல் வந்து உங்களுக்கு நார்மலாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆஃப் அஸ்ஸாம் என்னன்னு சொல்லிட்டு TNPSC எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா குஜராத், செகண்ட் வந்து நாகாலாந்து, தேர்ட் வந்து அஸ்ஸாம். ஸோ அஸ்ஸாம்க்கு என்ன இருக்கும், பி தான் இருக்கும், 371B இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து மணிப்பூருக்கு 371C.
அடுத்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலங்கானா. ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா 2015 பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஆந்திர பிரதேஷா மட்டும்தான் இருந்தது. பட் வந்து இப்போ ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாவா இருக்கிறதுனால 2 ஆர்டிகல்ஸ் இருக்கு 371D அண்ட் 371E. அடுத்து வந்து சிக்கிம்க்கு வந்து 371F. அடுத்து மிசோரம்க்கு வந்து 371G. அடுத்து அருணாச்சல் பிரதேஷ் 371H. அடுத்து கோவா 371I. அடுத்து கர்நாடகா 371J. ஸோ இதில் நீங்கள் வந்து ஒன்று கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது வடகிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஸ்டேட்ஸ் அதாவது நார்த் ஈஸ்ட் இல்லாமல் சில ஸ்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா, அடுத்து மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். ஸோ இந்த ஸ்டேட்ஸுக்கு தவிர இது எல்லாமே வந்து என்னவா இருக்கும், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸாக தான் இருக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு. நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இந்த கொஸ்டின் கேட்கலாம், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இல்லாமல் எந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு, அதுவும் ஒரு கொஸ்டின். ஸோ மகாராஷ்டிரா அண்ட் குஜராத், என்னென்ன ஆன்சர், மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். அடுத்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா, அடுத்து கர்நாடகா, அடுத்து கோவா சரிங்களா. ஸோ இது நீங்கள் வந்து ஸ்டேட்ஸ் நீங்கள் வந்து ஆர்டிகல் ஞாபகம் வச்சுக்கிறது பதிலாக, நான் சொன்ன பாயிண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டே சொன்ன பாயிண்ட் தான், ஆர்டிகல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டேட்ஸை வந்து ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது ஸ்டேட்ஸ் நீங்கள் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆர்டிகல் வந்து உங்களுக்கு தானாக வந்துடும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த அமெண்ட்மெண்ட் மூலமா வந்து என்ன ப்ரொவிஷன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியில் வந்து ரெகுலராக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, அமெண்ட்மெண்ட்ஸ் அதாவது கான்ஸ்டியூஷனில் நிறைய இது வரைக்கும் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 103 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு. 103 வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் வந்ததில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நாங்கள் தனியாக ஒரு டாபிக் எடுத்திருக்கோம், அமெண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கண்டிப்பாக வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1950 சரிங்களா. இதில் என்னென்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு இல்லைங்களா, ஆர்டிகல் 19, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அண்ட் ரைட் டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், கேரி ஆன் எனி ட்ரேட். அதாவது கேரி ஆன் எனி ட்ரேட் ஆர்டிகல் 19ல் இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்கு வந்து சில கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது நம்ம என்ன பார்த்தோம், எமர்ஜென்சி டைமில் வந்து ஆர்டிகல் 19 வந்து சஸ்பெண்ட் பண்ணப்படும் பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ரெஸ்ட்ரிக்ஷன். இதெல்லாம் வந்து எந்த கான்ஸ்டியூஷனில் எந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தாங்க சரிங்களா. இன்னொன்று என்னன்னா, திஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிலேட்டட் டு பப்ளிக் ஆர்டர், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், அதாவது என்னென்ன இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஃபாரின் ஸ்டேட்ஸ் ஆர் இன்சைட்மெண்ட் ஆஃபென்ஸ், அதாவது அஃபென்ஸ் பண்ணுறதுக்கு, அடுத்து ரைட் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் டு ப்ரிஸ்கிரைபிங் ப்ரொஃபஷனல், இதெல்லாம் சரிங்களா. இந்த மாதிரி அப்புறம் வந்து ட்ரேட், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து ஆர்டிகல் 19 தான் நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. இது எல்லாமே வந்து சஸ்பெண்ட் செய்யப்படும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். ஆர்டிகல் 19க்கு புது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து என்ன பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 ஆர்டிகல்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணப்பட்டது. அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன், எதுனா வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து ஆர்டிகலாக இருந்தாலும் சரி, சில ப்ரொவிஷன்ஸ் வந்து திருத்தம் ஏற்படுத்தினாலும் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தான் ஏற்படுத்தி தான் கொண்டு வர முடியும். இந்த 2 ஆர்டிகல்ஸ் 2 புது ஆர்டிகல் வந்து கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 31A, ஆர்டிகல் 31B சரிங்களா. இது கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அதாவது கொண்டு வந்துட்டு இதை வந்து 9th schedule அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த 9th schedule இருக்கிற லாஸ், அதாவது சட்டங்கள்லாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சட்டத்துக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ஸ் வந்து இதை வந்து இது பண்ண முடியாது. அதாவது இது வந்து அன்லாஃபுல், இந்த சட்டங்கள்லாம் அன்லாஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லா வந்து இந்த ஸ்கெடியூல் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த 2 இதையும் வந்து இந்த 2 புது ஆர்டிகளை வந்து இந்த 9th schedule கொண்டு வந்தாங்க. அடுத்து 7th Amendment Act. 7th Amendment Act வந்து கொண்டு வந்தாங்க. இது இம்பார்ட்டன்ட் 1956 கொண்டு வந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் சரிங்களா. இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பார்த்துருந்தோம். ஸோ யாரெல்லாம் கமிட்டி இருந்தது, தார் கமிட்டி, JVP கமிட்டி,
அடுத்து ஃபசில் அலி கமிட்டி. ஸோ இந்த கமிட்டிஸ்லாம் வந்து என்ன சொன்னாங்க, இவங்க 2 பேர் வந்து ரீஆர்கனைசேஷன் கொண்டு வரக்கூடாது, லிங்குவிஸ்டிக் பேஸில் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. பட் இவர் மட்டும் லிங்குவிஸ்டிக் பேசிஸில் கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்தாரு. பட் வந்து 1 லாங்குவேஜ் 1 ஸ்டேட்டாக இருக்கக்கூடாது, ஒரு ஸ்டேட்டுக்கு 1 லாங்குவேஜ் தான் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதுதான் வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருந்தாங்க, இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்டில் சொல்லியிருந்தாங்க. அடுத்து 8th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1960. இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ்லாம் வந்து நிறைய கேப் இருக்கும். பட் அதுக்கப்புறம் அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்லாம் வந்து நிறைய கேப்ஸ் இருக்காது, டக்குன்னு அமெண்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் வந்து 4 years கேப் இருந்திருக்கு. சரிங்களா, 4 years கேப் இருந்திருக்கு. என்ன கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டியூஷனில் வந்து SC STக்கு 10 years தான் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பட் வந்து இந்த ஆர்டிகல் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுற பவர்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருந்தது. ஸோ பார்லிமெண்ட் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அமெண்ட்மெண்ட் பண்ணி ஆர்டிகல் 344ல் 10 yearsக்கு வந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க ரிசர்வேஷனை. ஸோ அது கண்டினியூஸாக 10 yearsக்கு ஒரு வாட்டி ரிசர்வேஷன், இப்போயும் SC STக்கு ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் அது வந்து ரிசர்வேஷன் வந்து ரெனியூ பண்ணிகிட்டே இருக்கணும். அடுத்து வந்து கான்ஸ்டியூஷனல் 19th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1966. இதில் ஆர்டிகல் 2 முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனில் வந்து எதுனா வந்து சில கான்ஃப்ளிக்ஸ், அதாவது சில பிரச்சனைகள் வந்தால், சில டெசிஷன் எடுக்கிறதுப்போ பிரச்சனை வந்தால் அதுக்கு வந்து தனியாக வந்து எலெக்ஷன் ட்ரிபுனல்னு இருந்தது. அப்படி இல்லை வந்து அந்த கேஸை எடுக்கிறதுக்கு ஹைகோர்ட்ஸ்க்கு வந்து பவர் இருந்தது. சரிங்களா, அந்த பிரச்சனைகள் வந்தால். பட் வந்து இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன பண்ணிச்சுன்னா, ஆர்டிகல் 224 அமெண்ட் பண்ணி இதை வந்து அபாலிஷ் பண்ணிடுச்சு. அதாவது இதை வந்து சுத்தமாக நீக்கிடுச்சு. எதை நீக்கிடுச்சு? எலெக்ஷன் ட்ரிபுனல்ஸை நீக்கிடுச்சு. அப்புறம் வந்து ஹைகோர்ட்ஸை வந்து எலெக்ஷன் பெட்டிஷனை எடுத்து எலெக்ஷன் பெட்டிஷனை வந்து ஏற்றுக்கிறதுக்கு அதை வந்து அபாலிஷ் பண்ணிடுச்சு. அதாவது இப்போதைக்கு எலெக்ஷன் பெட்டிஷன்ஸை பற்றி எதனா விசாரிக்கணும், எதனா கேஸ் நடத்தணும்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு மட்டும் தான் பவர் இருக்குது பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும் தான் பவர் இருக்குது. அடுத்தது கான்ஸ்டியூஷனல் 31st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1972. சரிங்களா, இந்த அமெண்ட்மெண்ட்டில் லோக்சபா சீட்ஸ் 525 545 உயர்த்தப்பட்டது. பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரிஸ் நம்ம ரெப்ரஸன்டேஷனை பார்த்துருந்தோம், 20 பார்த்துருந்தோம். யூனியன் டெரிட்டரிஸில் இருக்க ரெப்ரஸன்டேஷன் முன்னாடி எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 இருந்திருக்கு, அது 20 குறைச்சிட்டாங்க. அடுத்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் இந்த இது ப்ரீவியஸாகவும் நம்ம பார்த்துருந்தோம், அப்பயே நான் சொல்லியிருந்தேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு. இப்பயும் நான் திருப்பி சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டியூஷனல் 42nd கான்ஸ்டியூஷன் 1976. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னொரு பேர் வந்து மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு பேர். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பாயிண்ட் கேட்கலாம், விச் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இஸ் கால்ட் அஸ் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு ஆன்சர் வந்து 42nd. அடுத்து இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, இந்த ஆக்ட் வந்து நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கு. தீஸ் அமெண்ட்மெண்ட்ஸ் ஆர் மெயின்லி ஃபார் பர்பஸ் கிவிங் எஃபெக்ட் டு. மெயினாக எந்த பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா, ஃபாரன்சிக் கமிட்டி. நம்ம ஃபாரன்சிக் கமிட்டி எதுக்கான்னு பார்த்துருந்தோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர்டிகல் 51A இதை ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபாரன்சிக் கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்த இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து இவரை வந்து நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவர் கொடுக்குற சில ரெக்கமெண்டேஷனை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து சோஷியலிஸ்ட், செக்குலர் அண்ட் இன்டெகிரிட்டி. நம்ம ப்ரியாம்பிள் டாப்பிக்கில் பார்த்தோம், இந்த 3 வந்து 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து ஆட் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம். அடுத்து இது சொன்ன மாதிரி தான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் ஆச்சு, ஆர்டிகல் 51A. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து kept beyond the scope of judicial review by the courts. அதாவது இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லிட்டு இது வந்து பட் வந்து என்னதான் இருந்தாலும் இது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எதுக்கு? டைரக்டிவ் பிரின்சிபல், ஸ்டேட் பிரின்சிபல். தட்ஸ் இட் மேட் த பவர் ஆஃப் சோஃபா அமெண்ட்மெண்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் கன்சர்ன்ட் அப்படின்னு சொல்றாங்க. இட் அத்தரைஸ் த சுப்ரீம் கோர்ட் டு ட்ரான்ஸ்ஃபர் தி சர்டன் கேசஸ் ஃப்ரம் ஒன் ஹை கோர்ட் டு அதர் ஹை கோர்ட் and redefined with jurisdiction of high courts. என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு ஹைகோர்ட்லேருந்து இன்னொரு ஹைகோர்ட்டுக்கு வந்து கேஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது பவர் கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஹைகோர்ட்டோட ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பார்த்துருந்தோம் இல்லைங்களா, ஆர்டிகல் 226 ஆர்டிகல் 226 வந்து ரீடிஃபைன் பண்ணாங்க. அடுத்து இட் ப்ரொவைடட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் ஃபார் ஸ்பீடி. சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்லாம் இருக்குது, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ்லாம் வந்து உருவாக்குனாங்க. அடுத்து எம்பவர் த ஸ்டேட் சென்டர் டு டிப்ளாய் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இன் எனி ஸ்டேட் டு டீல் வித் கிரேவ் லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன். அதாவது சில சட்டம் மற்றும் ஒழுங்கு இதுக்கு வந்து ஒரு ஆபத்து நேரிடுறப்போ சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸை வந்து
கொண்டு வரதுக்கு, அதாவது எந்த ஒரு ஸ்டேட்டாக இருந்தாலும் அதை வந்து டிப்ளாய் பண்ணுறது, கொண்டு வர, அதை இறக்குறது தான் டிப்ளாய்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டேட்ஸில் கொண்டு வரதுக்கு பவர் கொடுத்து யாருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அந்த பவர் வந்தது. அடுத்து அத்தாரைஸ் த பிரசிடென்ட் டு மேக் ப்ரொக்ளமேஷன் ஆஃப் எமர்ஜென்சி ஆஃப் எனி பார்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கு பிரசிடென்ட், அதாவது எந்த ஒரு பார்ட் ஆஃப் த கண்ட்ரியாக இருந்தாலும் எமர்ஜென்சி கொண்டு வரது பிரசிடென்ட் பவர் கொடுத்தது. அது பை திஸ் அமெண்ட்மெண்ட் இட் வாஸ் மேட் ஆப்ளிகேட்டரி ஃபார் பிரசிடென்ட் டு ஆக்ட் இன் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸ்க்கு வந்து இவர் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் வந்து இந்த அமெண்ட்மெண்ட்டில் கொண்டு வந்தது. அடுத்து டென்யூர் ஆஃப் தி லோக்சபா அண்ட் தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வாஸ் இன்க்ரீஸ்டு பை 1 year. எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அப்போது நம்ம என்ன பார்த்துருந்தோம்? டென்யூர் வந்து 1 year இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து அமெண்ட் பண்ணி 1 year வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் இந்த ஆக்ட் மூலியமாக தான், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 42nd கொண்டு வரப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 44th. இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். என்ன இயர் பார்த்தீங்கன்னா 1978. இது எப்போ யாரால் கொண்டு வருது? ஜனதா பார்ட்டி கவர்மெண்டால் கொண்டு வரப்பட்டது. இதில் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? அதெல்லாம் வந்து இவர் திருப்பி வந்து ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிட்டு இருந்தார். சரிங்களா? ஸோ இதில் என்னென்னலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்டிகல் 19 கீழே வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருந்தது. சரிங்களா? அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லீகல் ரைட்டாக மாற்றினாங்க. எந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 308 சொல்லிட்டு ஒரு புது ஆர்டிகல் கொண்டு வந்து அதை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து எடுத்து லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. அடுத்து என்னன்னா, ப்ரொக்ளமேஷன் ஆஃப் பிரசிடென்ட் கேன் பி கொஸ்டின். அதாவது ப்ரொக்ளமேஷன், ஒரு பிரசிடென்ட் வந்து ஒரு ப்ரொக்ளமேஷன் கொண்டு வந்தாருன்னா அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 42 சொல்லியிருந்தாங்க. பட் ஆர்டிகல் 42 வந்து இல்லை, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றினாங்க. அதுதான் மேட் இட் ரிவ்யூன்னு சொல்கிறாங்க. இட் brought தி ரிவோகேஷன் ஆஃப் ப்ரொக்ளமேஷன் அண்டர் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல். ஸோ ரிவோக்னா என்ன? அதை வந்து இப்போ எமர்ஜென்சி ப்ரொவிஷனை நிறுத்துறது தான் ரிவோக்னு சொல்லுவாங்க, ரிவோகேஷன் சொல்லுவாங்க. அதை நிறுத்துறதுக்கு யார் கண்ட்ரோல்னா அதை வந்து பார்லிமெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து நிறுத்த முடியும். அடுத்து அண்டர் தி நேஷனல் எமர்ஜென்சி வேர்ல்ட்ஸ் இன்டர்னல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த வேர்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்ன்ற வேர்டை வந்து ஆர்ம்டு ரிபெலியனாக வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து it limited the duration of proclamation made under Article 356 to be period of 1 year unless proclamation under Article 352 is in operation and the election certificates the impossibility to hold election of the state assembly concerned, in which case it may be extended up to 3 years by successive resolutions for continuation being passed by both houses of the parliament. So என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ப்ரொக்ளமேஷன் இருக்கு இல்லைங்களா, அதாவது ஆர்டிகல் 356 மூலியமாக வந்து எமர்ஜென்சி இது வந்து கொடுக்கறதுக்கு 1 year மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கலை கொண்டு வந்தாங்க. ப்ரொவைடட் எலெக்ஷன் கமிஷன் வந்து இது வந்து இந்த ஸ்டேட்டில், அதாவது அந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் கொண்டு வந்த ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அப்ரூவல் கொடுத்தா மட்டும்தான் வந்து இந்த ஆர்டிக்கல் மூலியமாக வந்து எமர்ஜென்சி ப்ரொவிஷனை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுவும் எத்தனை வருஷத்துக்கு முடியும் தான்? இட் கேன் பி எக்ஸ்டெண்டட் ஒன்லி அப் டு 3 years மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 42 வந்து பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் வந்து பைண்டிங், அதாவது அவர் என்ன கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன அட்வைஸ் கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். பிரசிடென்ட் ஏற்றுக்கொண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து இதில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கொடுக்குற அட்வைஸை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் சொல்லலாம். பட் அப்படி வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்ன அப்புறமும் வந்து கொடுக்குற அட்வைஸ் வந்து ஒரு ஆள் மாற்றி கொடுத்தாங்கன்னா ஓகே, பட் வந்து அதே அட்வைஸை திருப்பி கொடுத்தாங்கன்னா அதை வந்து பிரசிடென்ட் வந்து ஏற்றுக்கொண்டு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து the power of courts to decide disputes regarding election of prime minister and speaker was restored. என்னன்னா எலெக்ஷன் ஆஃப் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர், அதாவது இவங்களுக்கு இருக்கிற இவங்க எலெக்ஷனில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் வந்து கோர்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு வந்து பவர்ஸ் வந்து திருப்பி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 42 வந்து எடுத்துட்டாங்க, ஆர்டிகல் 44 திருப்பி கொடுத்துட்டாங்க. ஆர்டிகல் கிடையாது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல எடுத்துட்டாங்க. 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல எடுத்துட்டாங்க, 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல கொடுத்துட்டாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷனல் ப்ரொடெக்ஷன் ஆன் பப்ளிகேஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் ப்ரொவைடட்.
ஸோ இவங்களுக்குள்ளே நடக்கிற ப்ரொசீடிங்ஸ், அதாவது பார்லிமெண்ட்டில் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நடக்கிற ப்ரொசீடிங்ஸை அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அண்ட் த லிபர்ட்டி ஆஃப் த பிரஸ் வாஸ் ரிஸ்டோர்ட். ஆர்டிகல் 19 வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, அதில் வந்து சில 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 ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சில ரெஸ்ட்ரிக்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. எதில் 44 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். அடுத்து the dispute relating to the qualification of members of parliament and state legislature shall be decided by president and the governors respectively. அதாவது பார்லிமெண்ட்டுக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கும், அதாவது எம்பி எம்எல்ஏஸ் இவங்களுக்குலாம் வந்து இவங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து டிசைட் பண்ணுற தருணத்தில் யாருக்கு பவர் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட். அதாவது பார்லிமெண்ட்டாக இருந்தால் பிரசிடென்ட்டுக்கு, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தால் கவர்னருக்கு. அடுத்து த டேர்ம் ஆஃப் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரெடியூஸ் டு 5 years. அதாவது முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 42ல் லோக்சபாவோ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோ எத்தனை வருஷமாக உயர்த்தப்பட்டது, 6 yearsஸாக உயர்த்தப்பட்டது. ஸோ அது வந்து திருப்பி வந்து 5 yearsஸாக வந்து கொண்டு வந்துட்டாங்க ஆர்டிகல் 44ல். அடுத்து 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா 1985ல் வந்திருக்கு. It amends the constitution to provide that member of parliament or state legislature who defects or expelled. ஸோ இது வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா இது மூலமா என்ன ஸ்கெடியூல் வந்து கான்ஸ்டியூஷனில் இன்சர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 9 ஸ்கெடியூல்ஸ் இருந்தது. இது வந்த அப்புறமா 10 ஸ்கெடியூல்ஸ் ஆச்சு. இதுக்கப்புறம் 11th ஸ்கெடியூல் வந்து என்னது, பஞ்சாயத்து ராஜ். 12th ஸ்கெடியூல் என்னது, முனிசிபாலிட்டி. அடுத்து 10th ஸ்கெடியூல் வந்து இன்சர்ட் பண்ணாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு ஒருத்தர் வந்து ஒரு கேண்டிடேட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எம்பி ஒருத்தர் இருக்காரு. அந்த எம்பி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து இன்னொரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து தாவுனார்னா அவருடைய பார்லிமெண்ட்ரி எம்பி சீட் வந்து தானாக வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க. பட் வந்து அதுவே வந்து ஒரு இண்டிபெண்ட் மெம்பராக இருந்தால், அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் சேராமல் ஒரு சுயேட்சை எம்பியாக இருந்தால், அது எம்பியாக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அப்படி இருந்தால் அவர் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி வந்து இன்னும் ஒரு கட்சியில் வந்து ஜாயின் பண்ணலாம். பட் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து எந்த கட்சியிலும் ஜாயின் பண்ணக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி கட்சியில் வந்து ஜாயின் பண்ணார்னா அவரோட எம்எல்ஏ அப்படி இல்லைனா எம்பி சீட், அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தால் எம்எல்ஏ சீட்டு போகும், பார்லிமெண்ட் சீட்டாக இருந்தால் எம்பி சீட் வந்து போயிடும். சரிங்களா. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பட் இதிலே வந்து ஒருவேளை இன்னொரு கட்சியும் வந்து ஸ்பிளிட் ஆச்சுனாவோ இல்லை மர்ஜ் ஆச்சுனாலோ அது வந்து ஆன்டி டிஃபெக்ஷனாக வந்து கருதப்படாது. ஸோ அந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க, அதாவது அவர் பதவியிலேருந்து நீக்கப்பட மாட்டாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷனல் 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1989. இந்த ஆக்டில் இதுக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஏஜ் என்ன இருந்தது பார்த்தீங்கன்னா 21 வயசு மேலே இருக்கிறவங்க தான் ஓட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தது. பட் வந்து 18 வயசு ஆயிருந்தாலே ஓட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. இந்த ஓட்டிங் ஏஜ் வந்து என்ன ஆர்டிகல் சொல்லுது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 326 தான் சொல்லுது இதை பற்றி. அடுத்து கான்ஸ்டியூஷன் 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ இதில் வந்து 2 ஆர்டிகல் வந்து புதுசாக உருவாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 239AA, ஆர்டிகல் 239AB. ஸோ இது கொண்டு வந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி இருக்கு இல்லைங்களா, டெல்லிக்கு வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து உருவாச்சு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் வந்து இது மூலயமா வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்து கான்ஸ்டியூஷனல் 70th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992. இதில் ஆர்டிகல் 54ல் சில சேஞ்சஸ் வந்தது, அதாவது சில ஆல்ட்ரேஷன்னா சில மாற்றங்கள் வந்தது. டு ப்ரொவைட் ஃபார் தி இன்க்ளூஷன் ஆஃப் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி இன் எலக்ட்ரல் காலேஜ்னா நான் வந்து சொல்லியிருந்தேன். எலக்ட்ரல் காலேஜ்னா யாரெல்லாம் வந்து எலெக்ட் பண்ணுறாங்களோ பிரசிடென்ட்டுக்கு அவங்களெல்லாம் வந்து எலக்ட்ரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிரசிடென்ட்டில் இருக்கிற எலக்ட்ரல் காலேஜில் வந்து இவங்களை வந்து ஆட் பண்ணாங்க. யார்? மெம்பர்ஸ் ஆஃப் எம்எல்ஏ ஆஃப் டெல்லி அண்ட் பாண்டிச்சேரி. ஸோ நம்ம யூனியன் டெரிட்டரிஸில் பார்த்தப்போ என்ன பார்த்துருந்தோம், யூனியன் டெரிட்டரிஸில் வந்து 2 ஸ்டேட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. ஒன்று வந்து டெல்லி, இன்னொன்று வந்து பாண்டிச்சேரி. ஸோ இவங்க 2 பேரும் இது சேர்ந்த மினிஸ்டர்ஸ் கூட ஓட் பண்ணலாம், யாருக்கு? பிரசிடென்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் கொண்டு வந்தாங்க. அடுத்து 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட், வெரி இம்பார்ட்டன்ட், 1993. ஸோ நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம், 10th ஸ்கெடியூல் வந்து எது மூலியமாக ஆட் பண்ணப்பட்டது? 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஆன்டி டிஃபெக்ஷன் லா சொல்லுவாங்க, 10th ஸ்கெடியூல் வந்து ஆட் பண்ணாங்க. அது வந்து 52nd.
73rd வந்து 11th schedule. சரிங்களா? 73rd 11th schedule, 74th 12th schedule. இது ஆட் பண்ணப்பட்டது. ஸோ 73rd எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மூலிமா வந்து பஞ்சாயத்து ராஜ் வந்து வந்தது. சரிங்களா? இதனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 9 ஒரு பார்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் இதாச்சு. என்னென்ன ஆர்டிகல்ஸ் இன்க்ளூட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243ல் 243A to 243O வரைக்கும் ஆட் ஆச்சு. அடுத்து 74th Amendment Act 1973. ஸோ சேம் இயர் தான் 1973 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ வந்ததோ அதே தான் 74க்கும் வந்தது. இதில் 12th schedule வந்தது. 12th schedule இன்சர்ட் ஆச்சு. இது மூலிமா என்ன வந்ததுன்னு பார்த்தோம், முனிசிபாலிட்டிஸ் வந்தது. என்னென்ன ஆர்டிக்கல் என்ன பார்ட் முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 9A இது வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அடுத்து என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243P இருந்து 243ZG வரைக்கும். அதாவது இதில் நம்ம என்ன பார்த்தோம், 243Aலேருந்து O. ஸோ ஓக்கு அப்புறம் என்னது P. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 243Aலேருந்து O வரைக்கும் பஞ்சாயத்து, 243Pலேருந்து ZG வரைக்கும் 243ZG வரைக்கும் முனிசிபாலிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது மூலிமா செப்பரேட் ஸ்கெடியூலும் வந்தது. என்னன்னு பார்த்தோம், 12th schedule வந்தது. சரிங்களா? அடுத்து கான்ஸ்டியூஷனல் 86th Amendment Act 2002. இது மூலிமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி கம்பல்சரி அண்ட் ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இல்லை. பட் வந்து இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16 to 14 years வரைக்கும் இருக்கிற குழந்தைகள் வந்து கொடுக்கப்படுற எஜுகேஷன் வந்து கம்பல்சரியாகவும் ஃப்ரீயாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறிச்சு. இதனால வந்து ஒரு புது ஆர்டிகல் வந்து உருவாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியாக இருந்தது. ஆர்டிகல் 45 கீழே இருந்தது. பட் இது மூலிமா வந்து ஆர்டிகல் 21A வருது. இது மாறிடுச்சு. அடுத்து கான்ஸ்டியூஷனல் 89th Amendment Act. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 89th Amendment Act 2003. இது மூலிமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் கேஸ்ட் அண்ட் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் சொல்லிட்டு ஒன்றா வந்து ஒரே கமிஷன் இருந்தது. பட் இது மூலிமா வந்து ரெண்டுமே தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. பைஃபர்கேட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரெண்டாக பிரிக்கப்பட்டது. ஸோ இது மூலிமா வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் அப்படின்னு தனியாக வந்து உருவாச்சு. அடுத்து கான்ஸ்டியூஷனல் 97th Amendment Act 2011. ஸோ 97th Amendment Actல வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பார்ட் கொண்டு வந்தாங்க. ப்ளஸ் புது ஆர்டிக்கலும் ஆட் பண்ணாங்க. புது ஆர்டிக்கல் என்னென்ன ஆட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 43B கொண்டு வந்து அதை வந்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிலையும் வச்சாங்க. 19(1)C கொண்டு வந்து அதை ஃபண்டமெண்டல் ரைட்டாகவும் ஆக்குனாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி வந்து போத் DPSP அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கான்ஸ்டியூஷனல் 98th Amendment Act 2012. இதில் வந்து ஆர்டிகல் 371J அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் ஆச்சு. இது மூலமா என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா the objective was to empower the governor of Karnataka to take steps to develop Hyderabad Karnataka region. ஸோ ஹைதராபாத் கர்நாடகா ரீஜன் சொல்லுவாங்க. இந்த ரீஜனில் வந்து இதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு கவர்னர் ஆஃப் கர்நாடகாவுக்கு வந்து இது வந்து பவர் கொடுத்துச்சு இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அடுத்து 99th Amendment Act 2014. இந்த ஆக்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 ஆர்டிகல் வந்து இன்சர்ட் ஆச்சு. அதாவது புதுசாக வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 124A B C. ஸோ ஆர்டிகல் 1 இதெல்லாம் ஆட் ஆச்சு. இதில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணாங்க. பட் வந்து ஃபியூச்சரில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 3rd judges கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கேஸ் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் கேஸு. அந்த கேஸில் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொன்று பார்ப்போம். நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் எதுக்கு வந்து உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு இவங்க தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா வந்திருந்தது. பட் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 3rd judges கேஸ்ன்னு சொல்லுவாங்க, சுப்ரீம் கோர்ட் கேஸ் அது. அந்த கேஸில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இல்லை இந்த மாதிரி கொண்டு வரக்கூடாது, ஒரு கமிஷன் இருக்கக்கூடாது சொல்லிட்டு இந்த கமிஷனை வந்து அவங்க எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டு கொலேஜியம், சுப்ரீம் கோர்ட் கொலேஜியம் சொல்லுவாங்க, அதாவது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற டாப் 5 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸை வந்து கொலேஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க, கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர். அவங்களால சேர்ந்து தான் வந்து ஜட்ஜஸை வந்து டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது 3rd judges இதில். ஸோ இது வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 99th வரைக்கும் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் பார்த்தோம், 99th வரைக்கும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ட்ரைபல் ஏரியாஸ்.
அதாவது 6th ஸ்கெடியூலில் இருக்கிற ட்ரைபல் ஏரியாஸில் இருக்கிற அட்டானமஸ் கவுன்சிலாக என்னென்னு பார்ப்போம். ஸோ இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சியில் வந்து திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இப்போது எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசி ஹில்ஸ், ஜெயந்தியா ஹில்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் காசி ஹில்ஸ், ஜெயந்தியா ஹில்ஸ், கரோ ஹில்ஸ் எந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தமான ஒரு கவுன்சில் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து மேகாலயா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஆர்டிகல் ஸ்கெடியூல் நம்ம பார்த்தப்போ 6th ஸ்கெடியூலில் என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம், அசாம் இருக்குன்னு பார்த்தோம், மேகாலயா இருக்குன்னு பார்த்தோம், மிசோரம் பார்த்தோம், திரிபுரா பார்த்தோம். ஸோ இவங்களில் இருக்கிற ட்ரைபல் ஏரியாஸில் இருக்க கவுன்சில்ஸ் என்னென்னு பார்ப்போம். அசாமில் நார்த் கச்சர் ஹில்ஸ் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து கார்பி ஆங்லான் டிஸ்ட்ரிக்ட், அடுத்து போடோலேண்ட். ஸோ இது 3 வந்து அசாம் கீழே வருது. மேகாலயா கீழேயும் 3 இருக்குது, காசி, ஜெயந்தியா, கரோ. ஸோ இது 3மே வந்து ஹில்ஸ் தான் இது. ஸோ நீங்கள் வந்து மேகாலயாவில் பார்த்தீங்கன்னா, மேகாலயா ஸ்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு கரோ ஹில்ஸ்னு ஒன்று வரும், அடுத்து காசி ஹில்ஸ்னு வரும். ஸோ இந்த 3 வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த கரோ வரும், கரோ, காசி, ஜெயந்தியா. ஸோ இந்த ஆர்டரில் வரும். சரிங்களா? அடுத்து மிசோரம்னு பார்த்தீங்கன்னா சக்மா டிஸ்ட்ரிக்ட், மரா டிஸ்ட்ரிக்ட், லை டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 வந்து இந்த இதில் வரும். அடுத்து திரிபுரா பார்த்தீங்கன்னா ஒரே ஒன்று தான் இருக்குது, சேம் நேம் தான், திரிபுரா தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதுதான் உங்களோட லாஸ்ட் செஷன். இதில் வந்து எல்லாமே பாலிட்டியில் இருக்கிற எல்லா டாபிக்ஸும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் எல்லா பிடிஎஃப்ஸும் வந்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அதை திருப்பி ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலராக ரிவைஸ் பண்ணிங்கன்னா பாலிட்டியில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். இதில் நீங்கள் வந்து இந்த பிடிஎஃப்ஸ்லாம் நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா www.iqstudy.comல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் வந்து வீடியோஸும் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.